தமிழக முதலமைச்சர் கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து வழக்கம் போல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பெயர் எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து ஏன் வந்து தொடர்ந்து ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மையோட தமிழ்நாட்டை வந்து மத்திய அரசு அணுகுதுன்னு தெரியவே இல்லை அப்படின்ட்டு முதலமைச்சர் சார்ஜ் பண்றாரு. தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, அப்புறம் இன்னொன்று வந்து தமிழ் வஞ்சிக்கப்படுகிறது. இது சமஸ்கிருதத்துக்கு நிறைய மொழி கொடுத்து இது பணம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கடைசியில் என்ன பட்ஜெட்ல தமிழகம் ஒதுக்கப்படுது. ஒரு 5 பாயிண்ட் இருக்குங்க, அதை கொடுத்துட்டு வச்சுங்களேன் முறுக்கேறி தமிழன். யூபிஏவோட ஸ்டைல் வேற, இவரோட என்டிஏ ஸ்டைல் வேற. யூபிஏ ஸ்டைல் என்னன்னா, இந்த பட்ஜெட் படிக்கும் போதே தமிழகத்திற்கு 3 ரயில்கள் விடப்படும் அப்படின்வாங்க. திண்டிவனம் மாயவரம் பேசஞ்சர் அப்படின்னு 3 இருப்பாங்க. கடைசியில தமிழகத்துக்கு 3 கல்லூரிகள் ஒதுக்கப்படும். அப்படி தமிழகம் தமிழகம் தமிழகம்னு ஒரு 3 இது ஹெட்டிங்ல போட்டுருவாங்க. அது வருதா வரலையான்றது வேற, அன்னைக்கு தமிழகம் வந்துடும், அது போயிடும். இவர் ஸ்டைல் எப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரே மாதிரி போய் சேரணும். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மோடி அவர் எப்படி பண்றாருன்னா, மொத்தம் 50,000 கோடி கொடுத்து 10 வந்தே பாரத், அதுல தமிழ்நாட்டுக்கு ஒன்று கொடுப்பாரு. தமிழ்நாடு ஓட்டு போல நமக்கு எம்பி யாரும் இல்லை, அது பண்றது இல்லை, எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அதே மாதிரி எய்ம்ஸ் 5 வரும், அதுல 1 தமிழ்நாட்டுக்கு வரும். அன்னைக்கு சொல்ல மாட்டாரு, வந்துடும். இன்னைக்கு சொன்னீங்க பாரு, மெட்ரோ ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு 1,60,000 கோடி ஒதுக்கப்படும். ஹைதராபாத்துக்கும் வரும், இங்கேயும் வரும், யூபிக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆனா தனித்தனியே பிரிச்சு யூபிக்கு ஒரு ரயில்வே திட்டம், தமிழகத்துக்கு ஒன்று சொல்ல மாட்டாங்க.